அதாவது எதிர்க்கட்சி எம்எல்ஏ மந்திரிகளை பற்றிலாம் சொல்லிட்டு இருந்தார். அவங்களோட பேக்ரவுண்ட் என்ன அது இது மாதிரி பேசிகிட்டு இருந்தார். அப்புறம் இது வந்துட்டு மெட்ரோ ட்ரெயின் இவர் தான் கொண்டு வந்தது, போன ஆட்சி தலைவர் தான் கொண்டு வந்தது. அதே போல் அந்த பிரிட்ஜு கட்டினதெல்லாம் கொண்டு வந்தது. யார் விட்டு நெய்ய யார் வேணுமோன்ற மாதிரி பேசியிருந்தார். இவர் போய் இன்ஸ்பெக்ட் பண்ணுறது. என்னை பொறுத்த வரைக்கும் எந்த முதலமைச்சராக இருந்தாலும் அவங்க வந்தோடனே அந்த என்ன ப்ராஜெக்டை இன்ஸ்பெக்ட் பண்ணலாம். பண்ணுறது ஒன்றும் தப்பாக எனக்கு தோணலை. எடப்பாடியாராக இருந்தாலும் பண்ணலாம். இல்லாட்டி உதயநிதி ஸ்டாலின் மெட்ரோ ட்ரெயினில் போயிருக்கிறாரு, எல்லாமே பார்த்துருக்காரு. அது ஒரு சொல்லியிருந்தாரு. அது பேசிக்கிட்டே வரும்போது காவிரி ஆறில் தண்ணி வர்றதை பற்றி பேசிக்கிட்டே வராரு. சடனாக வந்துட்டு பொதுமக்கள் கிட்டேருந்து த்ரிஷான்னு கத்துறாங்க. அதுக்கப்புறம் எது வருதோ இல்லையோன்னு ஒரு 3 வார்த்தை சொல்லிட்டு நான் சொன்னது காவேரி பற்றி தான் சொல்கிறாருங்க. அதை நானும் பார்த்தேன். அவர் சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டு ஒரு பவுஸ் விட்டு அதுக்கப்புறம் காவிரியை பற்றி பேசணுன்ற மாதிரி காவிரி பற்றி தான் சொன்னாரு. ஆனால் எனக்கு பர்சனலாக எனக்கு அது அவர் என்ன இன்டென்ஷனில் என்ன மீனிங்கில் பேசுனான்றது எனக்கு கண்டிப்பாக எனக்கு புரிஞ்சுதுங்க. அதே போல் எல்லாருக்குமே புரிஞ்சுது, பார்க்குறவங்க எல்லாருக்குமே புரிஞ்சுது. அதுவும் லேடிஸ், குறிப்பிட்ட லேடிஸ்க்கு எல்லாருக்குமே புரிஞ்சுது. ஈவன்தோ திமுக ஓட்டு போட்ட லேடிஸும் இதை பார்த்துருப்பாங்க, அவங்களுக்கும் புரிஞ்சிருக்கும். ஜென்ரல் காமனான லேடிஸ்க்கும் புரிஞ்சிருக்கும், தாய்மார்களுக்கும் புரிஞ்சிருக்கும் அவர் என்ன சொல்ல வந்தாருன்றதை. அதை பேஸ் பண்ணி நிறைய லேடிஸுங்களே கண்டனம் தெரிவித்து சோஷியல் மீடியாவில் நிறைய போட்டிருந்தாங்க. அதே போல் டிவிக்கு வாரியர்ஸ் உடனே பழையதெல்லாம் எடுத்துட்டாங்க. கலைஞர் பேசுறது, ஸ்டாலின் சார் அவர் பேசுறது, இதெல்லாம் எடுத்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. இதை அவர் அந்த வார்த்தையை தவிர்த்துருக்கலாம். போனது விவசாயிகளுக்காக போனது, அது அவர் அந்த வார்த்தையை தவிர்த்துருக்கலாம். ஆனால் அதே போல் விவசாயிகளுக்கு யாருக்கும் த்ரிஷான்னு சொன்னதுல எந்த ஒரு பயனும் கிடையாது. விவசாயிகளுக்கான இது காரில் தண்ணி வரணும், அவங்களுக்கு அந்த கடனை தள்ளுபடி செய்யணும். இதுதான் விவசாயிகளோட கோரிக்கை. இதில் எங்கேருந்து த்ரிஷான்னு வந்தாங்க அதெல்லாம் நம்மளுக்கு தெரியல.